வணக்கம், இது உங்கள் இன்பத் தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர்ட் அகாடமி. டிஎன்செட் 2024க்கான மார்க் டெஸ்ட் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி டிஎன்செட் வெப்சைட்டில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இது என்னென்னா, நம்ம வந்து இப்போ டிஎன்செட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சிபிடி மோடில் வந்து நடக்குதுங்க. ஆனால் வந்து யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் பேப்பர் அண்ட் பென் மோடில் நடக்குது. ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம வந்து ஷேட் பண்ண போகிறோம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். நமக்கு டிஎன்செட் 2024க்கான மார்க் டெஸ்ட் வந்து சிபிடி மோடில் நடக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எத்தனை மணி நேரம் நடக்கும் பார்த்தீங்கன்னா 180 மினிட்ஸ் வந்து நடக்கும். அதாவது 3 ஹவர்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் போத் பேப்பர் 1 and 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம டிஎன்செட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர்ஸ் இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பேப்பர் 1 வந்து ஜென்ரல் பேப்பர், அது எல்லோருக்கும் காமனான பேப்பர். அதில் வந்து 50 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. பேப்பர் 2 பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் பேப்பர். அந்த சப்ஜெக்ட் பேப்பரில் 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் அதில் வந்து இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைமர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமர் வந்து நிறைய சிபிடி மோட் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கொடுக்குற அந்த டைம் வந்து ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 3 ஹவர்ஸை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அது 0க்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து சப்மிட் ஆகிக்கும். நீங்கள் எந்த இதுவும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாது. எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கும்போது சப்மிட் கொடுக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி எந்த தப்பையும் பண்ணாதீங்க. அதை ஆட்டோமேட்டிக்காகவே 0ல் வந்துட்டாலே அதுவே சப்மிட் ஆகிக்கும். அதுவே வந்து 0ல் முடிஞ்ச எக்ஸாமினேஷன் ஓவர்னு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட்னு கொடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். கரெக்டாக ஃபாலோ பண்ண தான் உங்கள் எக்ஸாமினேஷன் வந்து சரியாக சப்மிட் பண்ணப்படும். கொஷின் பேலட் டிஸ்பிளே ஆன் த ரைட் சைட் ஆஃப் த ஸ்க்ரீன் வில் ஷோ த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஈச் கொஸ்டின் யூசிங் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஷினே வந்து பார்க்கல அப்படின்னா அது வந்து கிரே கலரில் மாதிரி இருக்கும், கிரே கலர் மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கொஷினை பார்த்துட்டீங்க ஆனால் ஆன்சர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அது ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் அந்த கேள்விக்கான ஆன்சரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது க்ரீன் கலரில் காட்டும். ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது நீங்கள் வந்து யூ ஆர் நாட் ஆன்சர் த கொஸ்டின் பட் யூ, ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்க யூ ஆர் நாட் த ஆன்சர் த கொஸ்டின், பட் வந்து அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அப்படின்னா கொஸ்டினுக்கு இதெல்லாம் கொஸ்டினோட ஐடென்டிட்டி. நீங்கள் ஏன்னா வந்து எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து அதே நேரத்தில் ஆன்சர் பண்ண முடியாது. தெரியாத கொஸ்டினை கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷனை வந்து கொடுக்குறாங்க. ஆன்சர் பண்ணிவிட்டு அதில் ஏதோ டவுட் இருக்குது அப்படின்றனா அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ வில் பி கன்சிடர் ஃபார் எவால்வேஷன். அந்த அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இட்ஸ் கன்சிடர் ஃபார் எவால்வேஷன் சொல்கிறாங்க. ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும், எப்படி கிளிக் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சிபிடி மோடில் இந்த எக்ஸாமினேஷன் வந்து எழுதுகிறவங்களா இருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் எழுதுறதுனால எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் ஆன்சரிங் த கொஸ்டின் எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழே நீங்கள் படிச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ்லேயும் கேட்பாங்க. பைலிங்குவலாக தான் கேட்பாங்க. தமிழில் இங்கிலீஷில் தான் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நேவிகேட்டிங் த்ரூ பேப்பர் 1 and 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ பேப்பர் 1 இருக்குது, சிபிடி மோடில் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க அப்படின்போது பேப்பர் 1 நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு நீங்கள் தாராளமாக போகலாம். அதுவே நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட் பேப்பரில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னும் போது டேரெக்டாக உங்கள் சப்ஜெக்ட் பேப்பருக்கு போங்க. இல்லை சில பேருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தாட் இருக்கும். இல்லை ஃபஸ்ட் பேப்பரை முடிச்சுட்டு நான் செகண்ட் பேப்பர் போகிறேன் அப்படின்னாலும் போங்க. ஆனால் இதெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த கொடுத்துருக்கிற அந்த டைம்குள்ளே இதெல்லாம் நீங்கள் வந்து முடிச்சுக்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எந்த பேப்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படின்றதே பார்த்துக்கோங்க. செக்ஷன்ஸாக இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் தான் அதை கரெக்டாக சூஸ் பண்ணி பேப்பர் 1க்கான கொஷின்ஸை வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்களா, 2க்கான கொஷின்ஸை வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்களா அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு டவுட்டே தேவையில்லை. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெர்ஷனில் தான் இருக்கும். பைலிங்குவலாக தான்
தான் இருக்கும் அப்படின்றத தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேஸ் ஆஃப் எனி டிஸ்பரன்சி இன் த இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெர்ஷன், இங்கிலீஷ் வெர்ஷன் வில் பி டேக்கன் ஆஸ் ஃபைனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்றது மெயின், அடுத்து தமிழ் வெர்ஷன் அப்படின்றது வி கேன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்குள்ளே போகும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் இப்படி கொடுத்தோடனே உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்டட் ஆகிடும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, இதில் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதை மட்டும் தான் காட்ட முடியுது. இவங்க கொடுத்துருக்க எல்லாமே சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின் எதுவுமே இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸே கிடையாது. ஸோ அதில் என்னென்னா அவங்க எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இதை ஆன்சர் பண்ணி மார்க் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன். எக்ஸாமினேஷன் இப்படி தான் இருக்கும். சிபிடி மோடை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் எக்ஸாமினேஷன் இருக்கும். கரண்ட்டில் இருந்தீங்கன்னா ப்ளூ கலரில் காட்டும். அதுவே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி அந்த பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.